நீ வந்த வேலைய நீ முடிச்சிட்ட, நான் வந்த வேலைய நான் முடிச்சிட்டேன். நீ என்ன காட்டி கொடுக்காத வரைக்கும் உன்னை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். இனி நம்ம ஃப்ரெண்ட்ஸ். அசோக், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்குது? சுவிட்சர்லாந்து போகணும்னு சொன்னேனே, மறந்துட்டியா? மறக்கல ஷீலா. உன்னை அனுப்புறதுக்கு சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். காத்துட்டு இருக்கிறதுக்குள்ள அந்த நிர்மல் நம்ம கண்டுபிடிச்சிட்டான்னா அவனை சந்திக்கிற விதத்துல சந்திக்க வேண்டியதுதான். தீபாவளி முடிஞ்சு போச்சே, ஏந்திரிச்சு உள்ள வாங்க. ராதா, நீ வாமா. அவனுக்கு என்ன வெட்டி பைய, நீ வா, உனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ உள்ள போ, நான் இதை எடுத்து வச்சுட்டு வரேன். சரி. ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்க செஞ்ச உதவியை நான் மறக்க மாட்டேன். பரவாயில்லப்பா. ஏமா வரேன். யார் இது? எழுத்தாப்புல இருக்க லாட்ஜில தங்கி இருக்காராம். தலைவலியா இருக்கு, சுடு தண்ணி கிடைக்குமா நேத்து வந்து கேட்டாரு, கொடுத்தேன். ஆனா பிளாஸ்க்கு திருப்பி கொடுத்துட்டு போறாரு. இனிமே யாருக்கும் அப்படி ஒண்ணு கொடுக்க வேண்டாம். சரிப்பா. என்னமா இது? அண்ணனுக்கு முட்டை வைக்கல? அது வந்துமா, நாட்டார் கடையில ஒரு முட்டை தான் இருந்துச்சு. நீ வர வர பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்ட. இந்தா. எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடுன. ப்ளீஸ். சாப்பிடுன. ப்ளீஸ் பட். அட. நீ சாப்பிடு. சாப்பிடு. தப்பா நினைச்சுக்காதப்பா. மகங்கிற பாசம் மட்டும் இல்ல, மாசம் ஆனா 700 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்து குடும்ப பாரத்தையே சுமக்கிறாளே, அவ நல்லா இருக்கணுங்கிற சுயநலம் தான்ப்பா காரணம். ஏண்டா அசோக், ராதாவை பஸ்ல ஏத்தி விட வேண்டாம், இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கே. அம்மா, தினம் காலையில இவளை பஸ்ல ஏத்தி விடுறது, சாயந்தரம் அவளுக்காக காத்துக்கிட்டு இருந்து அவளை கூட்டிட்டு வர்றது, இதெல்லாம் எனக்கு போர் அடிச்சு போச்சுமா. அடிக்கண்டா அடிக்கும். கண்ட கண்ட காவாலி பசங்க தெருவுல திரியறானுங்க. அவளை வேலைக்கு அனுப்ப வேண்டானா அதுக்கும் வழி இல்ல. வேலைக்கு அனுப்பினாலும் விவகாரம் ஏற்படுமே தான் உன்னை பஸ் ஸ்டாப் வரைக்கும் போயிட்டு வர சொல்றேன். அம்மா, எனக்கு இன்னைக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இன்டர்வியூ வந்திருக்குமா, அவ கூட போக முடியாது. முதல்ல காசு கொடு பஸ்ஸுக்கு. இந்த பாடா, அந்த வேலையெல்லாம் நமக்கு கிடைக்காது. நீ ராதா கூட போயிட்டு வா. உனக்கு சோறு போடுறதே நீ இந்த வேலையை ஒழுங்கா செய்யறதுனாலதான். போதும் போதும், ஒரு பிஎஸ்சி பட்டதாரிக்கு இது தேவைதான். ராதா, ராதா வந்துட்டேன்னு போலாமா? சரி வா போலாம். போயிட்டு வரமா? ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. அண்ணே. என்னமா? இந்த இன்னைக்கு எனக்கு ஆபீஸ் இல்ல. உன்னை இன்டர்வியூ அனுப்புறதுக்காகத்தான் முதல்ல அம்மாவை நான் ஏமாத்தினேன். ராதா, தப்புதானே?
நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு சாயங்காலம் 4:30 மணிக்கு வந்துடுறேன். 43 வந்துடுறேன். நீ வந்து என்ன அழைச்சிட்டு போயிடு. உனக்கு இந்த வேலை நிச்சயம் கிடைக்கணே. இன்ஸ்பெக்டர் செலக்ஷன் கிடைச்சா பாப்போம். இல்லன்னா நீ வேலை செய்யற ஸ்போர்ட்ஸ் கம்பெனில உங்ககிட்டயே பியூனா வந்துடுறேன். ராதா, ராதா, அம்மா, எனக்கு இன்ஸ்பெக்டர் செலக்ஷன் கிடைச்சிருக்கு. இனிமே நான் வெட்டி பையன் இல்ல. நான் ஒரு ஹாப்பி நியூஸ் சொன்னா மாத்திரம் கேட்காத மாதிரி இருந்துருவியே. அம்மா, ஏமா இப்படி இருக்க? உனக்கு என்னாச்சு? தங்கச்சியை போய் பாருப்பா. பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கா. என்ன கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறேன். ராதா, என்னமாச்சு? எங்கிட்ட சொல்லு ராதா. ராதா, அம்மா, மிஸ்டர் அசோக், ஐ எம் ரியலி சாரி. உங்க தங்கச்சி கற்பழிக்கப்பட்டிருக்கா. ஹே மீனா, பசி உயிர் போகுது. என்னால தாங்கவே முடியல. ஆமா, உனக்கு பசிக்கலையா? இது நாட்டு கட்டமா? உப்பு காத்துல ஊர்ன உடம்பு. பசி பட்டினி இதெல்லாம் நம்ம கிட்ட ஆட்ட காட்ட முடியாதா? தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வெறும் எச்சில எத்தனை நாளைக்கு தான் முழுங்கிட்டு இருக்கிறது? உனக்கு இப்ப துண்ணணும் அவ்வளவுதானே? புட்டு தள்ள. இப்ப என்ன வேணும்? பிரியாணியா ஸ்பெஷல் பாயாவா? ஏ மீனா, உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா? இருந்தால கெட்டு போறதுக்கு இதோ இந்த கருவாட்டு முன்னுங்க வருது. இப்ப பாரு வேடிக்கைய. என்னடி மீனு குட்டி, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? வைரத்தை பத்தி சொல்லிட போறேன்டா. என்னது டாவா? உன்ன அப்ப சொல்ல மாட்டப்ப. டேய் பல்ராம், டான்னு சொன்னா என்ன? பொறுத்துக்க கூடாதா? விஸ்கி ஜாஸ்தி ஆயிட்டா விஜயே நம்மள அப்படித்தானே கூப்பிடுவா. என்ன எப்படி வேணும்னாலும் கூப்பிட்டு தொலை. ஆனா வைரத்தை பத்தி மட்டும் சொல்லிடு. அப்படி வா வைக்கி. வாழ எங்க 2 பேரையும் அவுத்து விட. அப்பால கோழி பிரியாணி ஸ்பெஷல் பாயா வாங்கி வாடா முண்டோ. டேய் பல்ராம், பவுத்துல ஒண்ணு இல்லடா கண்ணா. இதுக்கு மேல பேசுனா சத்தம் வராது, வெறும் காத்து தான் வரும். வைரத்தை பத்தி தெரிஞ்சுக்குவானோ? ஆமா பல்ராம், வைரத்தை பத்தி சொல்றதுக்கு தெம்பு வேணும்ல. நாம சாப்பிட வச்சிருக்கிறத கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லப்பா, நாங்க 2 பேரும் பாத்ரூம் கீத்ரூம் போயிட்டு வந்துதான் சொல்ல முடியும். என்ன செஞ்சாலும் சொல்லி தொலைச்சா சரி. ஏன் நிக்கிறீங்க? முதல்ல இந்த கழுதைகளை அவுத்து விடுங்க. தண்ணி கூட ஐயா. எக்ஸ்கியூஸ் மீ. சாப்பிட்டு தொலைச்சிட்டு இல்ல, இனிமேலாவது சொல்ல வைரம் எங்கன்னு. இருடா சொல்றா. போஸ்ட் ஆபீஸ் ஆண்டா பேலஸ் ஹோட்டல் இருக்குதுல்ல, அங்க நிர்மல் கீராரு அவர் கையில தான் இருக்குது வைரமே.
That's nice. What's the price? 75. Madam, those 2 packets. Yeah, thank you. Give me this. And the 2 bottle எடுங்க. 75, madam. இவங்கள மாதிரியே இருக்கிற வேற ஒருத்திய நான் பாம்பேல பார்த்திருக்கேன். ஆனா இவங்க கிட்ட இல்லாத ஒரு வித்தியாசத்தை அவகிட்ட நான் பார்த்தேன். அது என்னன்னு இப்போ என்னால சொல்ல முடியல. ஏய், நீ பாம்பேக்காரி தானே? உன்னை நான் பாம்பேல பார்த்திருக்கேன். எனக்கு இந்த ஊர் தான். பொய் சொல்லாதே, என்ன நீ ஏமாத்த முடியாது. வயசானவ மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்திருக்கேன் இல்ல? அசோக், என்னால மீனாவை மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சது. பிரியா அவங்க கொண்டு போயிட்டாங்க. நிர்மல், நீ சொல்றது உண்மையா இருந்தா எனக்கு ஒரு போன் பண்ணிருக்கலாமே, நான் உன் கூட வந்திருப்பேனே. இல்ல அசோக், அவன் பயங்கரமான ஆளு. அவங்க அதுக்கெல்லாம் எனக்கு டைமே தரல. பாவம் பிரியா எப்படி இருக்காளே என்னவோ, அதை பத்தி தான் எனக்கு கவலையா இருக்கு. அங்க பாரு, அந்த வில்லன் குரூப்ல ஒருத்தி மாதிரி இல்ல? இஸ் இட்? அவளேதான். ஆமா, நீ இப்படி போ, நான் அப்படி வரேன். ஏய், பாவம் விஜி, என்ன கொல்றதுக்கு அவ வந்தா. ஆனா நான் அவளை கொன்னுட்டேன். ஓ, அது உன் வேலை தானா? இவங்க 2 பேரும் விஜயோட கூட்டாளிங்க. இவங்களை ஏமாத்திட்டு தான் நான் ஷாவை தொடர்ந்து வந்தேன். ஜானி, பல்ராம், இவங்களை நான் பார்த்திருக்கேன். ஜானி, விஜய் இறந்துட்டா. சொல்றோம், நீ என்ன சொல்ற? ஆமா ஜானி, அவளை யாரோ கொலை செஞ்சுட்டாங்க. நாம இனி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். போலீஸ் விஜயோட பாடி எடுத்துட்டு போயிட்டாங்க. நாம மாட்டிக்க கூடாதுன்னு நான் கண்டுக்காம வந்துட்டேன். I see. ஏன் ஜானி, அவளை யாரு கொலை செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? வேற யாரு செஞ்சிருப்பாங்க? அந்த நிர்மல் தான். இடியட் மாதிரி பேசாத. பிரியா நம்ம கிட்ட இருக்கிறப்போ இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியத்தை அவ நிச்சயமா செஞ்சிருக்க மாட்டான். No, பல்ராம்.
ஜானியை ஏன் திட்டுற? இப்ப நிர்மலோட காதலி மீனாதா, நான் இல்ல. என்ன பத்தி அவனுக்கு கவலையும் இல்ல. So Johnny is right. என்னடி வக்காலத்து வாங்குற அளவுக்கு வந்துட்டியா? கொழுத்து போச்சுன்னு நினைக்கிறேன். நீ எங்க கைதிங்கிறத மறந்துடாத. ஏய் பலராம், ஏன் அவளை கோச்சிக்கிறேன்? கமா, ட்ரிங்க் சாப்பிட போலாம். என்ன கண்ணு கிண்ணிய நீட்டுற? தண்ணி கேக்குதா உனக்கு? Don't be silly, man. Come on, Priya.